ஸோ ஒரு பொட்டேட்டோ இருக்குது அப்படின்னா அந்த பொட்டேட்டோ வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலரில் மொட்டு மொட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பட்டை கொண்டு போய் நம்ம மண்ணுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நியூ யங் ஒன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதை தான் நம்ம அந்த டியூபர்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பட்டாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐஸ் ஆஃப் டியூபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐஸ் கண்ணு மாதிரி இருக்கும், அதனால அதுக்கு பேர் ஐஸ் ஆஃப் டியூபர். அதுலேருந்து நியூ பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டெவலப் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம்மில் நடக்கக்கூடியது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃபில். ஸோ லீஃபில் எப்படி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது அப்படின்றது தான். இப்போ சம் பிளான்ஸில் அட்வான்டேஜியஸ் பட் இருக்குது. ஸோ அது வந்து டெவலப்டு அண்டர் லீவ்ஸு. ஸோ வென் தே ஆர் டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட் தே க்ரோ இன்டு நியூ இண்டிவிஜுவல்ஸ் பிளான்ஸ். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், பிரயோஃபிலம். இந்த லீஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த லீஃபில் வந்து அங்கங்கே நோட்சஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்சஸ் மேடு பள்ளம், அதான் நோட்சஸ். நோட்சஸ்னால் பள்ளம்னு அர்த்தம். ஒரு லீஃப்னு எடுத்துக்கிறோன்னா ஒரு மேடு இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். ஸோ அந்த நோட்சஸில் என்ன வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு. அந்த பட்டு வந்து எப்போ பேரண்ட் பிளான்லேருந்து கீழே விழுதோ ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜியஸ் ரூட்டை ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணிக்கோன்னா நியூ பிளான்ட்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரயோஃபில்லம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம், பிரயோஃபில்லமு. ஸோ அடுத்து இருக்கிறது சில்லா. ஸோ அடுத்து இருக்கிறது சில்லா, அடுத்து இருக்கிறது பெக்னோனியா. ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃபுக்கு எக்ஸாம்பிளு. ஸோ இந்த லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா சக்குலண்ட்டு அண்ட் நோட்சஸ் இன் ஆன் இட் இஸ் எ மார்ஜின். மார்ஜினில் தான் என்ன இருக்குன்னா நோட்சஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்சஸில் தான் பட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகும். அட்வான்டேஜியஸ் பட்டு டெவலப் அட் திஸ் நோட்சஸ் அண்ட் ஆர் கால்டு எபிஃபில்லஸ் பட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதை வந்து எபிஃபில்லஸ் பட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இலையுறு மொட்டு, அதான் இலைவளம் மொட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எபிஃபில்லஸ் பட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்பினாவே மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு லீஃப் இருக்குது, அந்த லீஃபோட நோட்ஸுக்கு மேலே ஒரு பட்டை வந்து ஃபார்ம் பண்ணால் அதுலேருந்து நியூ ஒன்று வந்து டெவலப் ஆகும். ஸோ அதுதான் எபிஃபில்லஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டெவலப் ஆகும். நியூ பிளான்ட்ஸாக ஃபார்மிங் ரூட் சிஸ்டம் பிகம் இண்டிபெண்ட் பிளான்ட்ஸ் வென் த லீஃப் கெட் டிகேடு. ஸோ எப்போ வந்து லீஃப் வந்து டிகேடாக ஆகுதோ ஸோ அப்போ அந்த பட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இது பிரயோஃபிலம். அடுத்து சில்லா. அடுத்து இருக்கிறது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லா. ஸோ சில்லா அப்படிங்கிறது பல்பஸ் பிளான்ட்ஸு. ஸோ இது சாண்டி சாயிலில் க்ரோ ஆகக்கூடியது. அண்ட் தென் ஃபோலியேஜ் லீவ்ஸு. ஸோ ஃபோலியேஜ்னால் எங்கே தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃபோலியேஜு. ஸோ யங் லீஃப் ஃபோலியேஜ் லீவ்ஸ் ஆர் லாங்கு at their tips. These buds develop into new plants when they touch the soil. எப்போ அந்த நியூ பட்டு வந்து சாயிலில் டச் பண்ணுதோ அப்போ அதிலிருந்து நியூ பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஹையர் பிளான்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். அதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று நேச்சுரல் மெத்தட் சொல்லுவோம், இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா நேச்சுரல் மெத்தடை பற்றி பார்த்தோம். நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே பட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் நியூ யங் ஒன்ஸை டெவலப் பண்ணோம். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஆர்கனில் பட்டு ஃபார்ம் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். அதான் லீஃபு, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபுன்னு சொன்னோம். ஸோ ரூட்டு எப்படி நடக்குது, ஸ்டெம்மில் எப்படி நடக்குது, லீஃபில் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் next one is advantages of natural vegetative reproduction. அடுத்து இருக்கிறது அதோட அட்வான்டேஜ் என்ன அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதில் அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் ப்ராபகேஷன். ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு, ப்ராபகேஷன் அப்படிங்கிறது இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்திற்கு ஒரே ஒரு பேரண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னாவே ரெண்டு பேரண்ட் வேணும், ஒன்று மேல் வேணும், இன்னொன்று ஃபீமேல் வேணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு நம்ம சொல்லுவோம். பட் இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னால ஏதாவது ஒரு பேரண்ட் இருந்தாவே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் பண்ணலாம். செகண்ட் ஒன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த நியூ இண்டிவிஜுவல்ஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நியூவாக ஒரு யங் ஒன்ஸு டெவலப் ஆகிருது. அதில் எப்படி ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கலாக இருக்குது, ஜெனட்டிக்கல் வந்து ஒத்து இருக்குது நியூ பிளான்ட்டுக்கும் ஓல்டு பிளான்ட்டும் அப்படின்றத வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஜெனட்டிக்கலாகவே ஒத்து இருக்கக்கூடியது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தென் இன் சம் பிளான்ட்ஸ் திஸ் எனேபிள்ஸ் டு ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி. ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கும்.
இருக்கும். ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் வந்து சீக்கிரமாக எளிதில் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். ஸோ அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனிஃபெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைனிஃபெக்ஸ். இது ஒரு அட்வான்டேஜ். ஃபோர்த் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அண்டு ஃபார்மர்ஸு. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் வல்லுநர்களும் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை தான் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதிக பிளான்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கும். ஸோ நியூ பிளான்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெவலப் பண்ணுறதுக்கும் பிளான்ஸை டெவலப் பண்ணுறதுனால லார்ஜ் ஸ்கேல் பண்ணுறதுக்கும் நமக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த நேச்சுரல் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 4 அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோன்னா ஒரு பேரண்ட் போதும் ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கலாக இருக்கும். மூணாவது அட்வான்டேஜ் ரேப்பிட்லி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். அந்த நாலாவது வந்து என்னது அப்படின்னா ஃபார்மர் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கும் லார்ஜ் ஸ்கேலை பெறுறதுக்கும் இந்த மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹாவ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனும் நடக்காது. ஸோ அப்போ எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனும் நடக்கலை அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் கண்டிஷனும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அதனால தான் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.